ஸோ ஸ்ட்ரெஸ் எப்படியெல்லாம் வருது எதனால எல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம். இப்போ எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க வேண்டாமா? வாங்க அதையும் பார்த்துடலாம். ஸோ டெய்லி ஒரு 7-8 மணி நேரம் தூக்கம், ஒரு லைட்டாக ஒரு வாக்கிங், இல்லை ஒரு சின்ன எக்ஸசைஸ், ஒரு 20 to 30 மினிட்ஸ் நம்ம வந்து ஒரு வாக் போனால் போதும். ஸோ டெய்லி ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டும், நல்ல வாட்டர், நிறைய டைம் வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்க நம்ம நிறைய தண்ணி குடிக்கணும். ஸோ இதை நம்ம வந்து டெய்லி ஃபாலோ பண்ணணும். ஸோ இப்போ டெய்லி ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறோமா, அடுத்த மைண்டுக்கு நம்ம என்னென்ன டெக்னிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணலாம்னா, ஸோ நம்ம நிறைய வந்து ப்ரெஷரை எல்லாத்தையுமே மைண்டில் வந்து டம்ப் பண்ணி வைக்கிறதுக்கு பதிலாக அதை வந்து ஒரு டைரியிலையோ நோட்லேயோ அப்புறம் நம்ம வந்து எழுத தொடங்கிடணும். அதுக்கு பிறகு ப்ரீத்திங் எக்ஸசைஸ், நல்ல மூச்சை டீப்பாக அப்படி அந்த மாதிரி இழுத்து விட்டு ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் மைண்டில் வந்து எதுவுமே வச்சுக்காம அப்படியே எக்ஸசைஸ் பண்ணலாம். ஸோ ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிட்டோமா, இல்லை அடுத்தது ப்ரேயர் பண்ணலாம், ஒரு மெடிடேஷன் இருக்கலாம், ஒரு யோகா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம மைண்டை வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஸோ இந்த டெக்னிக்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸோ டைமை எப்படி மேனேஜ் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு நம்ம வந்து சில பேர்லாம் வந்து ஒரு பேப்பரில் இது ஃபஸ்ட்டு பண்ணணும், இது அதுக்கு அடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் எல்லாம் போடுவாங்கல்ல. ஸோ டு டூ லிஸ்ட், ஸோ இந்த ஒர்க் இருக்குது, இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து லிஸ்ட் போட்டு நம்ம என்னென்ன ஒர்க்கெல்லாம் இருக்கோ அப்படி போட்டு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம். இப்போ பெரிய பெரிய வேலையெல்லாம் இருக்குல்ல, அதை வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுமே நம்ம யோசிச்சு அதுக்குபடி வந்து பெரிய வேலையாக இருக்கிறத பெருசாக அப்படியே நினைக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படி நம்ம வந்து எழுதிக்கலாம், அப்படி பண்ணலாம். சரியா? ஸோ யார்கிட்ட நம்ம பேசலாம். ஸோ வந்து இப்போ ஃப்ரெண்டாவோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸாவோ யாரை நீங்கள் நம்புறீங்க, முழுசாக நீங்கள் யாரை நம்புறீங்க, அவங்கள வந்து ட்ரஸ்ட் பண்ணி அவங்கக்கிட்ட உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருக்குது, இல்லை எக்ஸாம்லையோ இல்லை ஏதோ ஒரு ஃபியர் இருக்குது அப்படின்னா அதை அவங்கக்கிட்ட ஃபர்ஸ்ட் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ மனசுக்குள்ளேயே வச்சு டம்ப் பண்ணுறதுக்கு வேண்டாம். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து மனசுக்குள்ளே போட்டு டம்ப் பண்ணுறதுக்கு பதிலாக ரிலாக்ஸாக இருந்துருங்க. ஓகேவா? ஸோ ரிலாக்ஸேஷனுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ரிலாக்ஸேஷனுக்கு அப்படி என்னெல்லாம் பண்ணலாம்னா, நிறைய பேருக்கு ஹாபிஸ் எல்லாம் இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அதை மாதிரி எப்படி இப்போ கேமு அல்லது வந்து எடிட்டிங் ஒர்க்ஸ் நிறைய பேருக்கு பிடிக்கும், மியூசிக் கேட்குறது, சாங் கேட்குறது, அப்புறம் டான்ஸ் ஆடுறது, அப்புறம் இந்த வேறு வந்து காமெடிஸ் எல்லாம் எழுதுவாங்கல்ல, ஸோ கதை எழுதுறது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படி இருக்கிறவங்க எல்லாம் ஸோ இந்த மாதிரி நம்ம கேட்கலாம், இல்லை எழுதிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் டைவெர்ட் பண்ணுறதுக்கு, நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து டைவெர்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஷார்ட்டான ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். ஸோ வந்து நம்ம சின்ன ஒரு டூர், இல்லை ஒரு பிக்னிக், பக்கத்தில் ஏதாவது ஒரு இடம், இல்லை ஒரு ஃபேவரட், இல்லை ஒரு லாங் ட்ரைவு, இந்த மாதிரி எல்லாம் போய் கூட நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த டெக்னிக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலி ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு வீக்னஸ் இல்லை, எல்லாருக்குமே வரும். அதை கண்ட்ரோல் பண்ண நம்ம தான் கற்றுக்கணும். ஓகேவா? தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தெரிஞ்சவங்களுக்கு, இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்காங்களா அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க. சரியா? தேங்க்யூ.